ஆமாம் சார். அப்சராவை எதுக்கு சார் எடுத்தாங்க? அவங்கள மாதிரி முன்னேற வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். அவங்க சம்மந்தமே இல்லாமல் டிஆர்பிக்காண்டி எடுத்தாங்களா என்னன்னுலாம் தெரியாது. நம்ம மக்களே அவங்களுக்கு வந்து ஓட் போட்டு ஜெயிக்க வைக்கலன்றது ரொம்ப அசிங்கமான விஷயம் நம்மளை பொறுத்த வரையும். அவங்களோட சமூகம்லாம் நல்லா முன்னாடி வரணும். பட் அவங்கள ஸ்டார்டிங்கில் எடுத்தது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இல்லை ப்ரோ. மற்றவங்க என்ன ப்ரோ அரோராலாம் என்ன ப்ரோ ப்ளே பண்ணுறாங்க? அவங்க ப்ளே பண்ணுறது லவ் கேம், A+ கேம் தான். அவங்க வந்து வியூ நல்லா இருக்கா, ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்கா அப்படின்ற கேட்கறதுக்கு மட்டும் தான் அரோராலாம் லைக்கி. மற்றபடி ஒன்றுமே இல்லை. எதுக்கு நீங்கள் அப்சராவை எடுத்தீங்கன்றதான் பெரிய கொஸ்டின் மார்க்கே. நல்லா வந்தாங்க. துஷாரை வந்து ஃபஸ்ட்டு பார்த்து ஆஹா கொரியன் பயமாக இருக்கானே அப்படிலாம் நினச்சேன் ப்ரோ. அண்ணா அரோரா கூட சேர்ந்துட்டு அவருக்கும் வந்து எப்படி சொல்கிறது, அவரை ப்ளே பண்ண தெரியல. அவர் காதல் மயக்கத்தில் இருக்கார். அதுலேருந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு வெளியே வரணும். அது வந்து பிக் பாஸ் சொல்லியோ இல்லை விஜய் சேதுபதி சார் சொல்லியோ புரிய வச்சா நல்லாயிருக்கும். இல்லைன்னா துஷாரை கூட தூக்கிடலாம், இல்லைன்னா அரோராவை தூக்கிடலாம் ப்ரோ. நாட் டிசர்வ். உண்மையாகவே அவங்க நாட் டிசர்வ். அப்சரா வந்து வெளியே வந்தது வந்து நாட் டிசர்வ்டு. நல்ல பிளேயர். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, 2 வாரம் தான் இருக்குது. அவங்களோட கெத்தை காமிக்கிறதுக்கு இன்னும் நாள் ஆகும் ப்ரோ. எப்பயுமே வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ன்றது உடனே நம்ம கூட கம்யூனிகேட் ஆகவே மாட்டாங்க. அவங்க தேர்ட் ஜெண்டர். ஸோ அவங்களுக்கு என்ன தோணுன்னா, ஐயோ நம்ம இப்படி பேசினா தப்பாயிடுமோ அப்படி பேசினா தப்பாயிடுமோ அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் இருக்கும். நம்மளே இப்போ ஒரு புதுசாக ஒரு கூட்டத்துக்குள்ளே போய் விட்டா நம்ம எவ்வளோ யோசிக்கிறோம். பொண்ணுங்களுக்குள்ளே விட்டா கொலையடி சண்டை வருது, பசங்களுக்கு கூட வந்தால் அடிதடி சண்டை வெட்டு குத்துறாயிடுது. கொஞ்சம் மிடில் இருக்கும்போது அவங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அவங்கள எவிக்ட் பண்ணது வந்து ரொம்ப அக்கிரமமான விஷயம். அது அவங்க கொஞ்சம் மாற்றிருக்கலாம் நம்ம. ஆனால் எனக்கு மேபி அப்சரா வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியில் உள்ளே வரணுன்றது என்னோடய ஆசை, எங்கள் வீட்டில் எல்லாரோட ஆசையும். எங்கள் அம்மா நேற்று வெளியே அனுப்பும்போது அவ்வளோதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம், கை கழுவிட்டு ஏன் அவளை வெளியே அனுப்புனா, ஏன் அவளை வெளியே அனுப்பிச்சு ஏன்னா அரோரா போயிருக்கலாம் ப்ரோ. ஒரு கண்டென்ட்டும் இல்லை. அதேமாதிரி வினய் ஆதிரியெல்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தூக்கிட்டு வந்து இதில் சொல்லாமா ப்ரோ? அது பாஸ்ட்டு ப்ரோ. நடக்கும். எந்த பையன் வந்து பார்த்தோன்னே இல்லை எனக்கு லவ்வெல்லாம் வேணான்னு சொல்லுவான். எல்லாருமே லவ் பண்ணுவாங்க ப்ரோ. அது ஒரு டைம். அவன் முடிஞ்சிருச்சா. கமருதீன் என்னை பொறுத்தவரையும் அவருக்கு முன்கோவம் மட்டும்தான். அந்த முன்கோவத்தை அவர் எடுத்துட்டாருன்னா அவர் நல்லா ப்ளே பண்ணார். ஆனால் நல்ல ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ் அவர் தான். என்னை பொறுத்தவரையும் நல்லா செம்மையாக ப்ளே பண்ணார். கோவமாக இருந்தாலும் பார்வதி, கமருதீன். மற்றவங்களுக்கு தப்பாக தெரிஞ்சால் என் கண்ணுக்கு அது நல்லதாக தான் ப்ரோ தெரியும். ஏன்னா அவங்க சைட்லேருந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு. நம்ம சைட்லேருந்தே பார்த்துட்டு அவளை குறை மட்டும் சொல்ல முடியுது. அவங்க சைடில் போய் நம்மள எல்லாருமே கழுவி ஊற்றும் போது நம்ம அமைதியாக இருந்தால் எப்படி இருக்கும்?